த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். கரூர் துயர சம்பவம் சம்பந்தமான விவகாரத்துல விஜய் அவர்கள் கைது செய்யப்பட போறாரோ அப்படின்ற கேள்வி மிக பிரதானமா எழுந்திருக்கு. இந்த கைது நடவடிக்கைக்கு பின்னால பாரதிய ஜனதா கட்சி மிக தீவிரமா இருக்கிறாங்களோ அப்படின்ற இரண்டாவது கேள்வியும் எழுந்திருக்கு. உங்களுக்கு உடனே தோணும், எப்பா வியூஸுக்காக ஏதாவது ஒன்று சொல்லாதப்பா அப்படின்னு நீங்க நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா சிபிஐ 10ஆம் தேதி, அதாவது மார்ச் 10ஆம் தேதி விஜய் அவர்கள் நேர்ல வந்து ஆஜராகுங்க அப்படின்ற ஒரு சம்மனை அனுப்பி இருக்கிறாங்க கரூர் துயர சம்பவம் சம்பந்தமான விவகாரத்துல. ஆனா ஏற்கனவே அவர்கிட்ட தான் விசாரணை நடத்தி முடிச்சுட்டாங்களே, அதுக்கப்புறம் எதுக்கு மீண்டும் அவருக்கு சம்மன் அனுப்புறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும். இந்த கேள்விக்கான விடை தான் நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்துல சொன்னேன். விஜய் அவர்கள் கைது செய்யப்படுறாரோ இல்லாட்டி அதுக்கு பின்னணியில பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்களோ அப்படின்றது. இதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை தான் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக ரொம்ப சாரி, நான் ட்ரைபாடை வந்து இன்னைக்கு மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்றதுனால கையில் வச்சு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பட் அது உங்களுக்கு முக்கியம் இல்லை. உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான். கரூர் துயர சம்பவம் தெரியும், அதில் 41 பேர் உயிரிழந்தது தெரியும். அந்த உயிரிழப்புக்கு அப்புறமா அதை வைத்து தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் அப்படின்றது தெரியும். சிபிஐ விசாரணைக்கு அது மாற்றப்பட்டதும் தெரியும். சிபிஐ நேரில் போய் கரூரில் போய் விசாரணை நடத்தினதும் தெரியும். உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட்டதும் தெரியும். உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழு போட்டு அந்த விசாரணை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த விவகாரத்துல ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாசமே தமிழக வெற்றி கழகத்துடைய மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் ஆகட்டும், ஆதவ் அர்ஜுனாவாகட்டும், புசி ஆனந்த் ஆகட்டும், இப்படின்னு முக்கியமான நபர்கள் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு 3 நாட்கள் காலையில 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி 6 மணி வரைக்கும் அப்படின்னு மிக நீண்ட விசாரணை அப்படின்றது அவங்க கிட்ட நடத்தப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கரூர் மாவட்டத்துடைய ஆட்சியர், அந்த மாவட்டத்துடைய எஸ்பி, மூத்த காவல்துறை அதிகாரிகள் பலரும் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு அவங்ககிட்டையும் விசாரணை அப்படின்றது நடத்தப்பட்டிருந்தது. நம்ம அப்பவே சரியான ஒரு தகவலை சொல்லியிருந்தோம். விஜய் அவர்கள் தான் அடுத்தது, சிபிஐ விரைவில் விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்ப போறாங்க, அவங்கள நேர்ல வர வச்சு விசாரணை நடத்த போறாங்க அப்படின்றது சொல்லியிருந்தோம். அப்ப நிறைய பேர் எப்பா அப்படிலாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா அதுதான் நடந்துச்சு. ஸோ கடந்த ஜனவரி மாதம் சரியா பொங்கல் டைம்ல விஜய் அவர்களுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தாங்க. 2 நாட்கள் முதல்ல அவர்கிட்ட விசாரணை அப்படின்றது நடத்தப்பட்டது. அதுக்கப்புறமா சிபிஐ அதிகாரிகள் நீங்க பொங்கல் முடிச்சுட்டு வரீங்களா இல்ல விசாரணையை நாங்க கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. விஜய் அவர்கள் இல்ல நான் பொங்கல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு. ஏன்னா சரியா அந்த நேரத்துல தான் ஜனநாயகன் திரைப்படம் பெரிய சர்ச்சையில இருந்தது அப்படின்றதுனால அவரு தமிழ்நாட்டில் இருக்க வேண்டிய தேவை அப்படின்றது அவருக்கு அதிகமா பட்டது. அதனால இந்த விசாரணையை ஒரு நாள் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி சென்னைக்கு போய் பொங்கல் ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடிட்டு வந்தாரு. கொண்டாடினார்னா அது ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே வரல. எதுக்காக அந்த ஒரு நாள் அவர் டைம் கேட்டு போனாரு அப்படின்றதும் யாருக்கும் தெரியல. சரி, அதை விட்டுறலாம். அதுக்கப்புறமா மீண்டும் அவர்கிட்ட ஒரே ஒரு நாள் விசாரணை அப்படின்றது காலையிலிருந்து மாலை வரை நடத்தப்பட்டது. அப்போ சிபிஐ அதிகாரிகள் விஜய் தரப்பு கிட்ட சொன்னது, அவ்வளவுதான், உங்ககிட்ட விசாரணை அப்படின்றது நிறைவடைஞ்சிருச்சு, இனி உங்ககிட்ட நாங்க எந்த விசாரணையும் நடத்த போறதில்லை, நீங்க தாராளமா தமிழ்நாட்டுக்கு போகலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த தகவலை சிடிஆர் நிர்மல்குமாரும் டெல்லியில வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறப்போ உறுதிப்படுத்தியிருந்தார். ஆனா திடீர் திருப்பமா மார்ச் 10ஆம் தேதி விஜய் அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்துக்கு வாங்க அப்படின்ற சம்மனை சிபிஐ மீண்டும் அனுப்பி இருக்கிறாங்க. இதுதான் பலத்த ஒரு சந்தேகத்தையும் கேள்வியும் எழுப்புது. எதுக்காக விஜய் அவர்கள்ட்ட மீண்டும் விசாரணை அப்படின்றது நடத்தப்படணும்? ஏன்னா கிட்டத்தட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் சிபிஐ அதிகாரிகள் தொடங்கி இருக்கிறாங்க இந்த விவகாரத்துல. ஸோ குற்றப்பத்திரிகைக்கு முன்னாடி தான் இந்த சம்மன் இதெல்லாம் இருக்கும். அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய வாக்குமூலங்களின் அடிப்படையில என்ன மாதிரியான குற்றச்செயல்கள் நடந்திருக்கும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் அலசி ஆராய்ந்து புலன் விசாரணைக்கான விவரங்களை அந்த குற்றப்பத்திரிகையில தாக்கல் செஞ்சிருப்பாங்க. அந்த வகையில இது கிட்டத்தட்ட விசாரணை அப்படின்றது எல்லாத்தையும் முடிஞ்சு அந்த ஃபைனல் டாக்குமெண்டேஷன் வேலைகள் அப்படின்றதா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல தான் சிபிஐ இப்போ விஜய் அவர்களுக்கு நோட்டீஸ் அப்படின்றத சம்மன் அப்படின்றத அனுப்பியிருக்கிறாங்க. இதன் பின்னணியில பாஜக இருக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் எழுவதற்கான மிக முக்கியமான காரணம், நீங்க கடந்த சில தினங்களாகவே சோசியல் மீடியாஸ்ல ரொம்ப தீவிரமான ஒரு விஷயம் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. அது திட்டமிடப்பட்டே சிலரால பரப்பப்பட்டிருக்கலாம். என்னன்னு, திமுக தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியை தேர்தலில் உடைக்கணும், தோற்கடிக்கணும் அப்படின்னா விஜய் அவர்களும் அதிமுகவும் கூட்டணி சேரணும். அப்படி சேர்ந்தா மட்டும்தான் அது சாத்தியப்படும். ஏன்னா காங்கிரஸ் கடைசி வரைக்கும் தாவேகா கூட வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த நம்பிக்கை அப்படின்றது முழுமையாக உடஞ்சி காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாகி கூட்டணி பங்கீடு எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்காரு. அப்படி தனித்து விடப்படும் பொழுது அதுக்கான ஒரு பேக் ஃபயர் அப்படின்றது பாஜக அதிமுக கூட்டணிக்கு தான் வரும். அதை விட மிக முக்கியம்
திமுக கூட்டணி ஒரு எளிதான முறையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் அது உருவாக்கியிருக்கு. அதனால எப்படியாவது தங்களது கூட்டணியை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றதுக்காக விஜய் அவர்களுக்கு பாஜக அழைப்பு விடுக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அது எதுவுமே உறுதிப்படுத்தப்படலை அப்படின்னாலும் கூட சிபிஐ அனுப்பி இருக்கக்கூடிய இந்த சம்மனின் மூலியமா அது உறுதியாகுதோ அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்றது மிக பிரதானமாக எழுது. என்னன்னு, நீங்க எங்க கூட்டணிக்கு வாங்க, ஒன்று நேரடியா வாங்க, இல்லாட்டி மறைமுகமாவது எங்களுடைய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பாஜக விஜய் கிட்ட இருந்து எதிர்பார்க்குதோ அப்படின்றதுதான். ஏன்னா சிபிஐ அப்படி தனிச்சு இயங்குறாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே அமலாக்கத்துறையும் சரி சிபிஐயும் சரி குறிப்பிட்ட கட்சிகளுடைய அடியாளா தான் செயல்படுறீங்க அப்படின்றத சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஸோ பாஜக எதுவும் செய்யறதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஆனா விஜய் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சிக்கலா மாறி இருக்கு. ஏன்னா 10ஆம் தேதி வரும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் கிட்ட நேர்காணல் நடத்துறதா இன்டர்வியூ நடத்துறதுக்கு விஜய் அவர்கள் திட்டம் போட்டிருந்தாரு. அதுக்கான அறிவிப்புகள் எல்லாமே வெளியிடப்பட்டிருந்தது. சரியா அதே நாள் சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க, வாங்க நீங்க நேர்ல வாங்க அப்படின்னு. ஸோ இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படின்னு நம்ம தாவேகா வட்டாரங்களில் கேட்கும் பொழுது இந்த சம்மனை அவர் ஏத்துக்க போறதில்லை, அவர் டெல்லிக்கு வரப்போறதில்லை அப்படின்ற மாதிரியான தகவல்களை சொல்றாங்க. சரி, அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு 2 முறை 3 முறை சம்மன் அப்படின்றத அனுப்புவாங்க. நேரில் ஆஜராகலை அப்படின்னா சிபிஐக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி யாரை வேணாலும் கைது செய்யலாம். அப்பெல்லாம் நடக்காதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ நான் இருக்கிறல டெல்லி, இந்த டெல்லியுடைய மாநில முதல்வராக இருந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் மாநில முதல்வராக இருந்தார். அப்போ அவருக்கு சிபிஐ இடி அந்த மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சம்மன் அனுப்பியிருந்தாங்க. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 10 தடவை அனுப்பியிருந்தாங்க. 10 தடவையுமே என் மேலே இல்லாத குற்றச்சாட்டுக்கு நான் எதுக்கு ஆஜராகணும், தேவைன்னா அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் ரொம்ப தைரியமாகவே சொல்லியிருந்தாரு. அஃப்கோர்ஸ் கடைசியில் அதுதான் ஆச்சு. அவரை கைதும் செஞ்சிருந்தாங்க. ஒரு மாநில முதல்வரையே கைது செய்கிறாங்க அப்படின்னும் பொழுது விஜய் அவர்கள் யாரு? ஒரு நடிகர், ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கிறார். மற்றபடி அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டிங்கோ இல்லை ஒரு அத்தாரிட்டியாவோலாம் எதுவுமே கிடையாது. அவரை அதனால அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்றதெல்லாம் நிச்சயமாக சிபிஐக்கு இருக்காது. வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. ஏன் இந்த ஒரு முறை அவர் சம்மனை எவேட் பண்ணார் அப்படின்னாலும் கூட அவரை அதுக்காக அரெஸ்ட் பண்ணுறதுக்கான, ஏன்னா இவர் தான் பிரைம் பர்சனாக சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்க்குறாங்க. ஸோ அதனால கைது நடவடிக்கைக்கு வாய்ப்பு இருக்கு. அன்லெஸ் அன்டில் விஜய் அவர்கள் நீதிமன்றத்தை நாடி தடை உத்தரவு வாங்காத வரைக்கும் எப்போ வேணாலும் சிபிஐ அதிகாரிகளால் விஜய் அவர்கள் கைது செய்யப்படலாம். ஸோ அப்படி கைது செய்யப்படுறாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? விஜய் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த இமேஜ் அப்படின்றது ஏற்கனவே பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு. நீங்கள் ஜனநாயகன் திரைப்படம் எடுத்துக்கோங்க. ஒரு திரைப்படத்தையே அவர் நடித்த ஒரு திரைப்படத்தையே வெளியே கொண்டு வர முடியாத ஒரு நபராக தமிழக மக்களுக்கு தேவையான உரிமைகளை பெற்றுத்தர போறாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதில் அவருக்கான டேமேஜ் அப்படின்றது ஒரு பக்கம் ஏற்பட்டிருந்தது. பின்னாடியே அவரது மனைவி சங்கீதா அவர்கள் தொடர்ந்த அந்த விவாகரத்து வழக்கை விஜய் அவர்கள் கையாண்ட விதம், அதிலும் மிக முக்கியமா ஒர்த்தே கிடையாது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவருடைய குடும்ப பிரச்சனையே ரொம்ப கேவலமா அவர் பேசுன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் மேல இருக்கக்கூடிய இமேஜுகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வருது. அப்ப என்ன ஆகுது? அவர் ஒரு பெரிய ஓட் பேங்க் கவருவாரு அப்படின்ற இடத்துல இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா சரிய தொடங்குச்சு. இப்போ விஜய் அவர்கள் சரியா தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்துல கைது செய்யப்படுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இருக்கும் கைதுன்றது கூட தாண்டி போய் அவர் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இப்படி சம்மன் அனுப்பப்பட்டு அழைக்கழிக்கப்படுறாரு அப்படின்னா கட்சி சார்ந்த எந்த வேலைகளையும் அவரால் பெருசா பண்ணவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது விஜய் அவர்களுக்கு ஒண்ணு பயங்கர நெகட்டிவா போயிடும். இல்ல கைது செய்யப்படுறாருன்னா அவர் மேல ஒரு அனுதாபம் அப்படின்றது ஏற்பட்டு அவருக்கு ஏராளமான வாக்குகள் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பட்சத்துல அது திமுக சார்பு கூட்டணிக்கு ஒரு மாதிரியான ஒரு பின்னடைவை ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மாஸ்டர் பிளானா கூட பாஜகவோட மாஸ்டர் பிளானா கூட அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒட்டு மொத்தத்துல சரியா தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல எந்தெந்த வகைகள் எல்லாம் பாஜகவால விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அதை அத்தனையுமே ரொம்ப கச்சிதமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதானவோ என்னவோ விஜய் அவர்கள் பாஜகவை விமர்சிக்கக்கூடிய விஷயத்தை கடந்த சில மாதங்களாகவே ரொம்பவும் குறைச்சிருக்கிறார் அப்படின்ற சந்தேகம் நமக்கு வலுவாயுள்ளது. எப்படி இருந்தாலும் சிபிஐயுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா மாறி இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? சிபிஐ விஜய் அவர்களை கைது செய்வார்களா? அவரை தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் செய்ய விடாம சிறையில் அடைச்சிருப்பாங்களா? இல்லை அனுதாபம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இதை தாவேகா பயன்படுத்திக்குமா அப்படின்றதெல்லாம் மிக முக்கியமான எழுந்திருக்கக்கூடிய பிரதான கேள்விகளாக இருக்கு. உங்களுக்கு இந்த விவகாரத்தில் என்ன தோணுது? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே தைரியமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.
நம்மளோட கேபிட்டல் சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.